இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறந்த நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறந்த நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இயேசுவில் நீயவர்களே, குருசுமலை தாயினுடைய பாதத்தில் குழுமி இருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் இந்த பலியிலே ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்முடைய அனைவருடைய தேவைகளை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த பலியிலே சிறப்பாக அந்தோணி அம்மாள், அருள் ஆனந்தம், பாக்கியத்தாய், தோமையார், நிர்மலா குடும்பத்திற்கு குருசுமலை மாதா வழியாக கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் கல்வி, அறிவு, ஒழுக்கத்தில், ஞானத்தில் சிறந்து விளங்கவும், விவசாயம், கால்நடைகள் விருத்தியடையவும், பால் சென்டர் முன்னேற்றத்திற்காக குடும்பத்தை மறித்த அருளப்பன், பாக்கியம், சேசையா, மேரி, ஸ்டெல்லா, லூர்தம்மாள், அந்தோணி, ஃபெலிக்ஸ், பிரேம், அன்பு மரியா, அந்தோணி ஆசிரியர், யார் முனையாத அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாதலுக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் தென்காசி மேலகரத்தை சேர்ந்த திரு சேவியர் உலகநாதன், திருமதி மேரிதனம், சீலி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, செய்யும் தொழில் சிறக்கும்படியாக, மகன் தங்கராஜ், நெவில் செய்கிற வேலையில் உயர்வு கிடைக்கும்படியாக, மகன் நெவிலுக்கு நல்ல வரன் அமையும்படியாகவும் திருப்படியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வழியிலே நம்முடைய தேவைகளுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குருசுமலை தாயினுடைய பரிந்துரையால் கடவுள் நமக்கு எல்லா நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. சீயோன் வாழ் மக்களே, இதோ மக்களினத்தாரை மீட்பதற்காக ஆண்டவர் வருவார். உங்கள் இதயங்களில் மகிழ்வில் ஆண்டவர் தனது குரலை கேட்கச் செய்வார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அமைதியின் காலமான இந்த திருவருகை காலத்தில் இரண்டாம் ஞாயிறு மனமாற்றம் பெற்று நல் மக்களாய் வாழ திருமுழுக்கு யோவான் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குறைகள் இல்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. மனமாற்றம் நம் வாழ்க்கை புனிதத்தை நோக்கி செல்ல பேருதவியாக அமைகின்றது. நமது வாழ்க்கையில், வார்த்தைகளில், சிந்தனைகளில், பார்வையில் மாற்றம் பெற்று அமைதியான தூய வாழ்வு வாழ இத்தயாரிப்பின் காலத்தில் முயற்சி எடுப்போம். இறைவனின் குரலாக மாறுவோம். உண்மையான மனமாற்றத்தை நமது செயல்களால் அறிவிப்போம். உள்ளம் என்னும் ஆலயத்தை ஒப்புரவு அடையாளத்தால் தூய்மை செய்வோம். தீயவைகளை அகற்றி நல்லவற்றை சுவாசித்து வாழ்வில் நெறிப்படுத்தி வாழ இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பு ஆகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கிய எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இடையில கொஞ்சம் வழி விட்டு இருங்க, வச்சு தெளிப்பதற்கு வாசிப்பார். ஆண்டவரே ஈசோபுரலினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பதிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே ஈசோபுரலினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களை எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் வருகை அமைதியையும் மகிழ்ச்சியையும் விதைக்கும். பிளவுகள் மனஸ்தாங்கங்கள் அனைத்தையும் போக்கி சமத்துவத்தை ஏற்படுத்தும். ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைவரும் வாழ்வு பெறுவர். ஆண்டவரின் மீட்பை அனுபவிப்போர் என்றும் எடுத்துரைக்கவும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனம் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும்.
பால் குடி மறந்த பிள்ளை பட்டி விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் இளைப்பாறும் ஈசாயின் மகன் வேறே பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடமாய் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே, அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே
அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் வானுடன் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருதூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதிறனாய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. 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 ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் முதல் 12 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்து பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்கிற வார்த்தை ஏறத்தாழ நம்முடைய தொடக்க நூலோடு ஒப்பிட்டு பார்க்க கூடியதாக இருக்கிறது. தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்த போது அது உருவற்று வெறுமையாக இருந்தது. ஒரு ஒழுங்கமைவு இல்லை, ஒரு அழகு இல்லை, ஒரு ரம்மியம் இல்லை, பார்ப்பதற்கு அலங்கோலமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கடவுள் அவற்றை ஒழுங்குபடுத்திய பிறகு தொடக்க நூல் முதல் அதிகாரம் இறுதி வார்த்தை சொல்கிறது, கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தது. எனவே ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குதல் என்பது ஒழுங்கு இல்லாத ஒன்றை மிகவும் நன்றாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். நம்மை விட்டு கடந்த வெளியிருக்கிற ஒன்றை மிக அழகாக மாற்றுவதற்கு முன்பாக நம்மையே அழகுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு பயணம், அதை செய்ய வேண்டியிருக்கிறது. இனியவர்களே, ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நமக்கு இயல்பாக ஒரு குழப்பம் வரலாம். இது செய்யணுமா செய்ய வேண்டாமா, சரியா சரியில்லையா அப்படிங்கிற குழப்பம். பல நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் சொல்லுகிற நியாயம், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, உலகம் சரியில்லை, நீ பார்க்குற பார்வை சரியில்லை, நீ சரியில்லை, அதனால் நான் உன்னை தப்பாக தெரியுறேன். மஞ்ச காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்ச, நான் உனக்கு மஞ்சளாக தெரியுறோம்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏன்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருப்பதனால் பல நேரங்களில் சரி செய்ய முடியாமல் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை தான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் சரின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது முக்கியம் இல்லை, அதை நானும் நினைக்கணும், பக்கத்தில் இருக்கிறோன்னு நினைக்கணும். அது எப்படி நினைக்க முடியும்? நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் அல்ல, மாறாக நீங்கள் மனம் திரும்பியவர்கள் என்பதை உங்களுடைய செயல்களால் காட்டுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் மனசு மாறிட்டேன், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்வதல்ல, மாறாக உள்ளார்ந்த விதத்தில்
நான் மனம் மாறாவிட்டால் அல்லது மனம் மாறியதை என்னுடைய செயல்களில் காட்டாவிட்டால் அதில் எந்த பயனும் இல்லை, எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் எப்படி தயார் செய்வது, எப்படி என்னை நான் தயாரித்துக் கொள்வது, கடவுளுடைய வருகைக்கு நான் தயாரிப்பில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு மீண்டும் நம் தொடக்க நூலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை ஒழுங்கமைவு செய்து படைத்த பொழுது எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது போல எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது சரி. மிகவும் நன்றாக என்று சொல்லுகிற பொழுது முதல் வாசகம் நமக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுது. நீங்க ஒருவேளை மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டம் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய படங்கள் வரும். எல்லா படங்களிலும் ஏறக்குறைய எல்லா உயிரினங்களும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எஸ்ஐயா இன்றைய முதல் வாசகத்தை சொல்கிறாரு, பசுமாடும் கரடியும் ஒன்றா அலையும், விரியன் பாம்பின் புற்றுக்குள் குழந்தைகள் கைவிடும், எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்துக்கு தீங்கு செய்யாது, என்னுடைய திருமலையில் தீங்கு செய்வார் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இணங்க நீங்கள் ஏதேன் தோட்டம் நீங்கள் அடித்தாலே அதில் வருகிற எல்லா படமும் எல்லா விலங்கினங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கடவுள் படைத்த உலகம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்கின்படி பார்க்கிற பொழுது மனிதர்களோ அல்லது இயற்கை பேரிடர்களாலோ உலகம் திரிந்து போய் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்திற்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வாழ்நாள், ஆண்டவருடைய நாள் எப்படி மாறும்? ஆண்டவருடைய நாளில் மீண்டுமாக எல்லா உயிரினங்களிலும் சேர்ந்து வாழும். அதாவது நான் இப்பொழுது என்ன இயல்பில் இருக்கிறேனோ அதிலிருந்து நான் மீண்டுமாக எனது பழைய நிலைக்கு திரும்பி செல்லுதல், அதுதான் நான் என்னை தயாரிப்பதற்கான ஒரு வழி. நான் கடவுளுடைய நிலைக்கு மறுபடியும் திரும்பி செல்கிற பொழுதுதான், கடவுள் என்னை படைத்த போது என்னிடம் இருந்த அந்த பாவமற்ற தன்மைக்கு நான் மறுபடியும் கடந்து போவதுதான் என்னுடைய வழியை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த இடம். எப்படி உலகம் திரிந்த உலகம் மறுபடியும் எல்லா உயிரினங்களும் ஒன்றுபட்டு எல்லா உயிரினங்களும் பாவமற்று இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு திரும்பி செல்வதுதான் கடவுளுடைய நாளோ, அதுபோல நான் என்னுடைய இயல்பு நிலையாகிய கடவுளுடைய உருவுக்கும் சாயலுக்கும் என்னை நான் மாற்றிக்கொள்வதுதான் ஏற்புடைய செயல். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, ஒரு படம் பிடித்து காட்டுகிறது. கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் நீங்கள் இன்னொருவருக்கு துரோகம் செய்பவர்களாக, நீங்கள் இன்னொருவரை பழி வாங்குபவராக, நீங்கள் இன்னொருவருக்கு தீங்கு செய்பவராக இருக்க வேண்டாம். எப்படி கடல் முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருக்கிறதோ அதுபோல மனிதர்களாகி நீங்கள் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருங்கள். எது கடவுளுடைய அறிவு, எது கடவுள் தன்மை? எல்லாருக்கும் நன்மை செய்த. எனவேதான் கடவுள் உலகத்தை உருவாக்கியதால் எல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தது, ஏனென்றால் அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கடவுளை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அந்த கடவுள் தன்மைக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்றவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். அதை நான் எப்படி செய்வது? இரண்டாம் வாசகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை பவுலடிகளார் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார், மற்றவரை விட தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அந்த தாழ்ச்சிக்குரிய இடத்திற்கு நான் செல்லுகிற பொழுதுதான் மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு நான் செல்ல முடியும். இனி அவர்களே, நான் என்னை தாழ்த்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் உயர்ந்த இடத்திலே நின்று கொள்வேன். நான் உயர்ந்த இடத்தில் நின்று கொள்கிற பொழுது என்ன பிரச்சனை? எல்லாரும் என்கிட்ட வரணும்னு நினைப்பேனே தவிர நான் இறங்கி போகணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ ஏராளமான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமதளத்தில் நின்று கொள்ளுங்கள். சமதளத்தில் நின்று கொள்கிற பொழுது மிக எளிதாக இருக்கும். ஒரு குழந்தையை நீங்கள் தூக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைக்கு எந்த இடம் சரியாக இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க போகணும். ஒருவேளை குழந்தை தவழ்ந்துகிட்டு இருக்கும்னா அந்த குழந்தையை நீங்க வான்னு கூப்பிடுகிற பொழுது நீங்களும் அதே சமதளத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை உங்களிடம் தேடி வரும். ஒருவேளை நீங்க மேலே ஏறி நின்று குழந்தைய வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு படி ஏறும், அடுத்தபடி அது குழந்தை ஏறதுக்கு பயப்படும், அது உங்கள்கிட்ட வராது. ஒன்று நீங்க குழந்தைகிட்ட போகணும், அல்லது குழந்தை உங்களிடம் வருவதற்கான சமதளத்தை நீங்கள் நிற்க வேண்டும். அதுபோல கடவுள் நிலையில் இருந்து நான் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவருடைய இடத்திற்கு இறங்கி போய் தான் ஆக வேண்டிய வழி இல்லை. எனவே தான் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்திலிருந்து நம்மை நோக்கி இறங்கி வருகிறார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். கடவுள் நம்மை தேடி வருகிறார். கடவுள் குழந்தையாக பிறக்கிறார். வாக்காக தொலைவில் இருந்த கடவுள் மனிதராக நம்முடைய குடிகொள்பவராக மாறுகிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு உரைகிறார். எனவே கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு, கடவுளை கண்டுகொள்வதற்கு வழியை தயார் செய்வது என்பது நான் கடவுளுடைய நிலைக்கு உயர்ந்து செல்வது, கடவுளுடைய தன்மைக்கு. கடவுள் அப்படின்னா உயர்ந்து போகிறது என்பது மட்டுமல்ல, உயர்வு நிலை அல்ல, மனநிலை. கடவுள் மனநிலைக்கு நான் செல்வது. அப்படிப்பட்ட மனநிலையில் நான் வருகிற பொழுது
கடவுளுக்காக என்னை நான் தயார் செய்கிறேன். என்னுடைய மனநிலைகளை நான் தயார் செய்கிறேன். அந்த மனநிலை தயார் செய்வதற்கு தான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். நீங்கள் மனம் மாறுகிறீர்கள், பிரச்சனையே இல்லை, குழப்பமே இல்லை. நீங்கள் செய்கிற தவறுக்கு மன்னிப்பு கேட்பீர்கள், மறுப்பதற்கு இல்லை, எல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் அதைத்தானே செய்கிறது. பல நேரங்களில் பாவசங்கீதனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுகிற விஷயம் என்ன? பாவசங்கீதனம் பண்ணிட்டு எப்படியும் நான் அதே தப்பை தான் பண்ண போறேன், அதுக்கு எதுக்கு பாவசங்கீதனம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு மனம் திரும்பிக்கிட்டு மறுபடியும் நான் அதை தான் தப்பு பண்ண அதே தப்பை தான் பண்ண போறேன், திருந்தவா போறேன்? அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதை தான் செய்வேன். ஆனால் கடவுள் எனக்காக இறங்கணும், கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், மற்றவங்க எனக்காக மனசு மாறணும், மற்றவங்க என்னை ஏற்றுக்கிடணும், மற்றவங்க என்னை அன்பு செய்யணும், மற்றவங்க என்னை மன்னிக்கணும். ஆனால் நாம் இது பண்ண மாட்டேன். இது கடவுள் தன்மை அல்ல, இது சாத்தானுடைய மனநிலை. அதனால தான் தொடக்கத்தில் நம்ம பார்க்கிறோம், வீழ்ந்த சாத்தான் தான் கெட்டது மட்டுமல்லாமல் தன்னோடு சேர்க்கிற மனிதர்களையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அது அழகையாக பாம்பாக உருமாறி மனிதர்களை கெடுக்கிறது. அப்ப நான் திருந்தலை அப்படின்னா, நான் கடவுளுடைய தன்மைக்கு ஏற்ப என்னுடைய மனநிலையை என்னுடைய வழியை நான் சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதில் போகிற எல்லாரையும் தடுக்கி விட செய்வானாக மாறிவிடுகிறேன். அப்ப நான் மற்றவர்களுக்காக எனக்காக மனம் மாற வேண்டி இருக்கிறது, கடவுள் நிலையை கடவுள் மனநிலையை அடைய வேண்டி இருக்கிறது. அதுதான் ஆண்டவரை நான் கண்டடைவதற்கான ஒரு சிறந்த வழி. எனவே இனியவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மை நாமே தயாரித்துக் கொள்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம யோசித்து பார்ப்போம். நான் என்ன மனநிலையில் கடவுளை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், எந்த மனநிலையில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு பாலனாக என்னிடம் வருகிறார் என்று சொன்னால் அந்த பாலன் இயேசுவின் நிலைக்கு நான் என்னை உயர்த்தி கொள்கிறேனா, தாழ்த்தி கொள்கிறேனா, அந்த நிலைக்கு சரிசமமாக என்னை மாற்றிக் கொள்கிறேனா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ஒரு குழந்தையினுடைய மனநிலைக்கு இறங்கி செல்வது போல கடவுளுடைய நிலைக்கு, மனிதருடைய நிலைக்கு, என்னுடைய வாழ்கிற சக மனிதர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவனாக நான் மாறுவதுதான் உண்மையில் சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசிர்வதிப்பார். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவார். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறு நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் திருமுழுக்கு யோவான் போன்று சான்று பகரும் வாழ்க்கை வாழ்ந்து அமைதி எங்கும் விதைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசரே எம் இறைவா, உலக தலைவர்கள் உமது ஞானத்தை பெற்று மக்களின் அமைதியை மற்றும் ஒருங்கமையின் பாதையில்
வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் உருவே எம் இறைவா, உமது திருவரையைக்காக தயாரிக்கும் எம் உள்ளத்தில் உள்ள கோபம், பகை, போட்டி, வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்து அமைதி நிறைந்த வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எமது இளையோர் குழந்தைகள் அனைவரும் ஆண்டவரை பற்றிய அறிவிலும் ஆன்மீகத்திலும் திரு அவை கற்பிக்கும் நெறிமுறைகளில் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உமக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார்.
எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர்வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணை இளமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாவட்ட பரிபாலகர், பேரருள் திருமோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று வெறுப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, குருசுமலை தாயே, இயேசுவர்களே, இந்த குருசுமலையினுடைய மகிமை பெருமை எல்லாரும் மக்களும் அறிந்து இங்கு வருவது உண்மையில் மகிழ்ச்சி தருகிறது. அன்னை வழியாக எல்லா மக்களும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த மலையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்காக அசன உணவை தலைமையேற்று நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் ரோமையார் நிர்மலா குடும்பத்தார், அவர்களுக்கு அருள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் குறித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய ஜெபங்களையும் அவர்களுக்கு குறித்தாக்கிக் கொள்வோம். இனி அவர்களை நமக்கு நாமே உணவு என்கிற குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளுக்கு உணவளிக்கிற ஒரு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பேராதரவை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசி பெற தலை வணங்குவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவரான தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இமை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவன் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய